தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இதை இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி பழையன அழித்து புதியன மலர்ந்து தீமைகள் ஒழிந்து நன்மைகள் பெறுக என்று தை திருநாளில் நலமும் வளமும் பெருகி இறை ஆசிரை நிறைவாக பெற்று வாழ வாழ்த்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் அறுவடை நாளன்று முதல் கனியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட கதிர்கள் 50ஆம் நாள் அப்ப காணிக்கையாய் அளிக்கப்பட்டன. திருச்சபையில் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் முதல் கனியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றனர். ஆகவே ஒவ்வொரு அறுவடை விழாவும் நாம் பெற்ற திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகிறது. பொங்கல் விழா அறுவடையின் முதல் கனியை இறைவனுக்கு படைக்கும் விழா. விண்ணுலக வாழ்வை இம்மண்ணுலகிலேயே முன் சுவையாக அனுபவிக்க உதவுகிறது. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இறைவன் நமக்கு அளித்துள்ள அருட்கொடைகள் அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். இத்திருப்பலியில் இணைவோம். அன்புக்குள்ளே முன்னுரையிலே நாம் அருமையாக வாசி கேட்டது போல பொங்கல் விழா அறுவடை நாளாக நன்றி நாளாக இருக்கிறது. திருப்பாடல் 103 அழகாக சொல்கிறது, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே. கடவுளுக்கு நன்றி செலுத்த நாள் சிறப்பாக காணப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் படைத்து இந்த பூமியிலே இந்த இளங்குலத்திலே வாழ்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், வசதி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ, மனிதன் தனியாக வாழ முடியாது, மற்ற மனிதனுடைய உதவி கண்டிப்பாக தேவை. எல்லோருடைய உதவி கலத்தினால்தான் நாம் உயர்ந்திருக்கிறோம். நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஆற்றல் அல்ல, எல்லோரும் கை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நினைத்து பார்ப்போம், அவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த தெய்வீக திருப்பலி நன்றியின் வழியாக அவருக்கு கொடுத்து குறிப்பாக விவசாயத்திற்காக மழைக்காக சிறப்பாக நாம் அன்றாடி இறைவனுடைய அருள் ஆசிரியமாக நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கேற்றவாறு நம்மை தயாரிப்போம், கரம் உயிர்ப்போம், ஆண்டோருக்கு கரம் உயிர்ப்போம். கடவுள் மிகவும் பெரியவர், ஆராதனைக்குரிய கடவுள். அந்த கடவுளுக்கு கரம் கொடுப்போம், வாயை திறப்போம். அவர் தான் எல்லாம் இருந்து அடையாளமாக வாயை திறப்போம், சந்தோஷமாக இருப்போம். கடவுள் கைவிட மாட்டார் என்று அடையாளமாக சந்தோஷமாக இருப்போம். இந்த பொங்கல் திருப்பலிலே பொங்கட்டும், அமைதி பொங்கட்டும், நிம்மதி பொங்கட்டும், ஆற்றல் பொங்கட்டும், எல்லாமே பொங்கட்டும். பொங்கலோ பொங்கலை என்று சொல்லி எல்லாமே பொங்கட்டும். அதற்கேற்றவாறு நாம் ஈடுபாட்டோடு தயாரிப்போம், நாம் ஆர்வத்தோடு இருப்போம். கடையாக இருக்கிற பாவங்களை கேட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தரும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிலை உள்ளவராகியது தகுதியே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 5 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, வரவிருக்கும் உலகம் பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானகங்கள் அதிகாரத்திற்கு பணி செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானகங்களை விட சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிப்படை செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிப்பணிய காண்போம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானகங்களை விட சற்று தாழ்த்தவராகப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்றி இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவர் இவ்வாறு கடவுளின் அருள் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினர். இது ஏற்ற செயலே. தூய்மையாகிறவர் தூய்மையாகப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அறிய வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் என்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 48. Thank you.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைமாட்சிக்கு 21 தொடங்கி 28 முடியும். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21 முதல் 28 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொலைவுடன் சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களை கற்பித்து வந்தார். அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தேன்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தேன். வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போம் என்று இயேசு அவரை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்புண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளும் கட்டளையிடுகிறார், அவை இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களை பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலியாவை சுற்றுப்புறவர்களும் பரவியது. ஆண்டவரின் நல்வாக்கு. உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை, சிறப்பாற்றுகளை தெரிவித்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் சிறப்பாற்றுகளை வருகிற போது, ஒரு திருவிழா வருகிற போது நமக்குள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த நாளில் கூட இறைவன் நல்ல தரிசனத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு, நீடிய ஆயுளோடு, தேவையான பொருளாதாரத்தோடு மிக சிறப்பாக இந்த ஆண்டு நிறைவாக காப்பார் என்று நாம் நம்புகிறோம். அதையெல்லாம் பெற்று நீங்கள் மகிழ்வுகளே, மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன், மனநிறைவோடு ஆசீர்வதிக்கிறேன். அன்புக்குள்ளே பொங்கல் திருநாள் என்று சொல்கிற போது மிக சிறப்பாக நாம் பார்ப்பது நன்றி செலுத்துவது. கடவுள் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார், அதையெல்லாம் நினைத்து பார்ப்பது. கடவுள் செய்த நன்மை நினைக்கிற போது நாம் அதற்கு எவ்வாறு தகுதி உள்ளவராக இருக்கிறோம் என்பதை பார்க்கிற போது திருப்பாடல் 8:4 அன்பு சொல்கிறது. மனிதர்களே, நீ நினைப்பதற்கு அவர்கள் ஏமாற்றணும். அவர்கள் ஒரு பொருட்டாக கருவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி? நாம் அவர் நினைப்பதற்கு ஏற்றுவார் என்ன செய்வதோ இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் இசை போட வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பாடல் 8:4 அது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அதன் பிறகு 8:5 சொல்லப்பட்டு பாருங்க, இருப்பினும் அவர்களை உமக்கு சற்றே சிறியவனாக உள்ளேன். நினைப்பதற்கு தகுதியே கிடையாது, கடவுள் நினைப்பதற்கு தகுதியே கிடையாது, ஒரு பொருட்டாக நாம் கருவதற்கு தகுதியே கிடையாது.
ஆனால் அப்படி இருந்தாலும் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு நிலையை பாருங்க, அவருக்கு சற்றே சிறியவராக உள்ளார். அடுத்து வருகிற வரிகளாம் ஆட்சியையும் மாண்பையும் அவர்களுக்கு நேர்மையால் சூட்டியுள்ளார். அவர் படைத்த எல்லாவற்றையும் அவர் பாதங்களுக்கு பிடித்துள்ளார். எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைத்தார். ஒளி அங்கிருந்து அடிக்கிறது. இந்த ஒளியை கடவுள் படைப்பது தொடக்கம் 1:3 சொல்கிறது, ஒளி தோன்றிச்சு. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து நமக்காக படைத்தார். இந்த உலகம் என்ற மிகப்பெரிய கொடையை கொடுத்தார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் நாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழ் வைத்திருக்கும்படி எல்லாவற்றையும் ஆளும்படியாக கடவுள் செய்திருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்சியும் மாற்றம். இதை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற வசதியாக இருக்கலாம், வாய்ப்பாக இருக்கலாம். அது நாம் பெறுவதற்கு தகுதியே இல்லை. அதை நாம் பெறுவதற்கு தகுதியே இல்லை. ஆனால் கடவுள் தந்திருக்கிறார். எல்லாம் யாரும் விரும்பாக வந்திருக்கிறது. 1 Corinthians 9:16 சொல்கிறது, மனிதன் விரும்புவதால் உழைப்பதால் அல்ல, மாறாக எல்லாமே கடவுள் விரும்புவதால் நடக்கிறது. கடவுள் ஆசைப்பட்டார், அதெல்லாம் நடந்திருக்கு. அவர் ஆசைப்பட்டதற்கும் அவர் தருவதற்கும் மிகப்பெரிய தகுதி என்பதே கிடையாது. கடந்த அந்த பாதையெல்லாம் பார்க்கிற போது படிக்கிற காலத்திலே எவ்வளோ தடுமாற்றம் இருக்கும், வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்திலும் இவ்வாறு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் கடவுள் எங்கேயோ கொண்டு வச்சுருக்காரு, எங்கேயோ கொண்டு வச்சிருக்காரு. அதையெல்லாம் குறித்து நாம் நன்றி சொல்ல சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு ஒவ்வொரு நாளுமே வளர்ந்தால் படி நன்றி சொல்ல குடும்பமாக சிறப்பாக நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அது நன்றியின் விழாவாக இது அஞ்ஞானத்தில். இரண்டாவது பார்க்க, இந்த நிலம் நம்மை தாங்குகிறது. நிலத்தை சொல்கிற போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? நிலத்தை சொல்கிற போது ஒரு திருக்குறள் சொல்வார், ஆளாகி அகழ்வாரை நாம் நிலம் போல. இந்த நிலம் எவ்வளவு கைவராக இருக்கலாம், தீங்க உள்ளவர்கள் அப்படியே தாங்கிக் கொள்ளுது, பொறுத்துக் கொள்ளுது, நம்ம எல்லாம் சுமக்குது. எவ்வளவு ஜனத்தொகை, அவற்றையெல்லாம் இந்த நிலம் என்பது சுமக்கிறது. இயற்கை நமக்கு எவ்வளவோ கொடைகள் தந்திருக்கு. கரும்பு பாருங்க, அந்த கரும்பு எவ்வளோ அழகான விதத்தில் நமக்கு ஒரு இனிப்பு சுவையை தருகிறது. மனிதர்களுக்காக உதவி செய்யத்தான். அது வளர்வது எல்லாம் எதற்காக? அங்கு எதுவுமே இல்லை, அவர்களுக்காக எதுவுமே இல்லை, நமக்காக பயன்படத்தான் மிக சிறப்பான விதத்தில் அப்படி வருகின்றன. அதுவும் எப்படி வருகிறார்கள்? நல்ல பாருங்க, நல்ல நேராக சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க. நான் பிறருக்கு தான் பயன்பட போறேன் அப்படின்னு தெரிந்துவோம். எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பிறருக்கு ஒரு இதுன்னா அப்படியே போயிடும், நமக்குன்னா அப்படின்னு வரும். ஆனால் அவங்க பிறருக்கு தான் பயன்படுகிறாங்க. இயற்கை முழுவதுமாக பிறருக்கு தான் பயன்படுகிறது. கால்நடைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஏதாவது காலியாகிடுது. சில வீடுகளில் பார்க்கும்போது டிஸ்கவரி சேனலே சென்று கிடக்குது. அப்போ அதெல்லாம் யாருக்காக? பிறருக்கு நமக்காக தான் பயன்படுகிறார்கள். சில விருது வைக்கும் போது உள்ள டிஸ்கவரி சேனல் எல்லாம் சென்று கிடக்குது. அவ்வளோ காலி பண்ணிடுவாங்க. எதற்காக? அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் பிறருக்காக. அப்படி கால்நடைகள் இயற்கை நமக்கு உதவி செய்கிறார்கள். அவங்க நன்றி செய்கிறார். உறவினர்கள், சொந்தக்காரர்கள், ரத்த உறவு அவங்களும் பார்க்க தாங்கிட்டு இருக்காங்க. உங்க குணம் தெரியும், நச்சரிக்கிற குணம், ஒரு காசுக்காக குணம் தெரியும், எது எடுத்தாலும் நெகட்டிவாக பேசுகிற குணம் தெரியும். அது இருந்தாலும் அவர் தாங்கிட்டு இருக்காரு. ஒரு சூசைட் போல தாங்கிட்டு இருக்காரு. ஒன்றுக்காக தான் தெரியும், அது இருந்தாலும் தாங்கிட்டு இருக்காரு. பேசுறது எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாக தான் பேசுவான்னு தெரியும், இருந்தாலும் அவர் தாங்கிட்டு இருக்காரு. ஒரு நேரம் கூட அவரை பாராட்டின கிடையாது, இருந்தாலும் தாங்கிட்டு இருக்காரு. அவரை நன்றி உள்ளத்தோடு பார்க்கணும். அதுக்கு ஒரு அடைவு. மனைவி ரொம்ப தியாகமாக எல்லா வேலைகளுக்கும் கூட செய்வாங்க. இந்த உலகத்தில் ரெஸ்ட் இல்லாத ஆளியாக இருக்கு. முன்னாடி இப்போதான் ஹோட்டலில் பெரியவில்லை, ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற குடும்பத்திலே உண்டு. ஓய்வே கிடையாது. அப்படி உழைக்கிறவர்கள் அவங்கள நினைத்து அவங்களுக்காக சிறப்பான விதத்தில் நன்றி சொல்லணும். சிலர் சாப்பாடு நிறைய நேரம் சம்பாதிக்கிறாங்க, வெளியே இருந்து ஹோட்டலில் தான் சாப்பாடு பிரிட்ஜ் வந்து காரணமாக அதுக்குள்ளே வச்சு அதே முடிஞ்சு போச்சு. அப்படி தான் கிடைக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கி கிடைத்திருக்கிறது, ஏதாவது ஒரு விதத்தில் கிடைத்திருக்கிறது. அப்போ அவருக்கு நன்றி சொல்ல சிறப்பாக அழைக்கப்படுவோம். உடன்பிறப்புகள் சிலத்தில் அக்கா தங்கச்சி தாங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களை பற்றி தெரியும்,
உங்கள் குணம் தெரியும், ஆனால் இருந்தாலும் உதவி செய்ய கொண்டிருக்கிறார்கள், இருந்தாலும் பேசிட்டு இருக்காங்க, இருந்தாலும் சிறப்பான விதத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் தாங்கிக்கிறோம். அந்த கல்லூரில் கொடியேற்றனைக்கு நெல்சன் பாதம் மறைவு வைக்க போகுது. ஒரு சிலர் போனாயிட்டது அப்படி போவாங்க, அப்படி சண்டை போட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னாங்க, கல்லூரில் தீ கொளுத்தினாங்க. அவங்க பேர் என்ன, தீ கொளுத்தி. அப்படி போயிட்டு தீ கொளுத்தி பேர் தீ கொளுத்தி. அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும். அவங்களையும் தாங்கிட்டு இருக்காங்க, தீ கொளுத்தியெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க. இதே போல் உள்ள மக்கள் தான் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அப்போ அவங்களெல்லாம் சிறப்பானவர்களே நாம் நன்றி உணர்வோடு பார்க்கலாம். இல்லை அது அவங்க கடமை அப்படின்னு சொல்லி என்ன நினச்சிக்கலாம். இருந்தாலும் எவ்வளோ சிறப்பாக செய்திருக்காங்க. அப்படிங்களா, நம்முடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் சொல்கிறார்கள், 3 வார்த்தைகளை அவர் அடிக்கடி பயன்படுத்தி சொல்கிறார்கள். ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. நன்றி இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி சொல்கிறார். ஃபாரின்லேருந்து இங்கே ஆள் ஏதாவது வந்துச்சுன்னா, வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்துச்சுன்னா அடிக்கடி தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப அதிகமாக சொல்ல மாட்டோம். மேடையில் பரிசு வாங்க போகிறோம், அதுக்குள்ளே வேகமாக பிடிக்கிட்டு போயிடும். பரிசு கொடுக்காது, ஃபாதர் கொடுத்தாங்க வேகமாக கொடுங்க வரும். அது நல்ல பொறுமையாக எனக்கு வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு வருவோம். ஏன்னா வீட்டில் கிடையாது இல்லைங்களா, அதனால் நமக்குள்ள உரிமை நம்ம பிடிக்கிட்டு போயிடுவோம். நம்மளால பிள்ளைங்க கொடுக்குது, இந்த காலத்தில் பிள்ளைங்க வேகமாக கொடுங்க தான் வரும். நம்ம பரிசு வாங்கிட்டு நன்றி நன்றி அந்த பண்புகள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லா காரியத்திலுமே நன்றி உள்ளவங்களாம், பெரியவர்களாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் அவங்க நன்றி உள்ளவங்களாம் சிறப்பானவர்கள் வைக்க பழக்கணும். இதை நான் முதல்ல சிறப்பாக கற்றுக் கொடுக்கணும். இரண்டாவது, இயற்கை பேணுவது என்பது ரொம்ப முக்கியமானது. தொடக்கங்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ஏதேன் தோட்டத்தை கடவுள் எதற்காக கொடுத்தார்? ஏதேன் தோட்டம் வந்தால் நமக்கு உலகம், இந்த உலகத்தை எதற்காக கொடுத்தார்? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கடவுள் மனிதர் கையில் கொடுத்தார். 2 வார்த்தை சொல்லுங்க, என்ன வார்த்தை சொல்லுங்க? பண்படுத்தவும் பாதுகாக்கவும். எல்லாத்தையும் பண்படுத்தவும் பாதுகாக்கவும். நம்ம மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தலைவர்கள் வர வேண்டியிருக்குது. இன்னும் நிறைய தலைவர்கள் வர வேண்டியிருக்குது. நம்ம கடவுள் எவ்வளோ நாள் வைக்கணும் அவ்வளோதான் வைப்பார். சிறப்பாக வழிநடத்துவார். அதை நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். அதன் பிறகு இந்த தலைமுறை வரும், ஏகப்பட்ட தலைமுறை வர வேண்டியிருக்கிறது. அப்போ அவங்களுக்கு வச்சுட்டு போகணும், அவங்களுக்கு வச்சுட்டு போகணும். நம்ம மட்டும்தான் இல்லை, ஏகப்பட்டு வராங்க, இன்னும் நிறைய தலைமுறை வருகிறது. அவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு போகணும், வளங்கள் எல்லாம் இருக்கணும். அதுக்கு சிறப்பான வந்து நம்மால் முடிந்தது. யாரோ ஒருத்தர் சுரண்டுறா என்பதல்ல, நான் என்ன நிலையில இந்த இயற்கையை பாதுகாக்கிறேன், நிலத்தை பயன்படுத்துகிறேன், அதை எப்படி பண்படுத்துகிறேன் என்பது சிறப்பானவர்களே நாம் உணர்ந்து புரிந்து செயல்படுது. காந்தியடிகள் அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவையான வளங்கள் இருக்கின்றன, எல்லாருக்கும் தேவையான வளங்கள் இருக்கின்றன. ஆனால் யார் பேராசையோடு இந்த வளங்களை சுரண்டுகிறார்களோ அதுதான் பற்றாக்குறை வருகிறது. எல்லாருக்கும் தேவையானது இருக்கிறது, யார் பேராசைப்பட்டு தங்களுக்கு அதிகமாக சுரண்டுகிறார்களோ அப்போது தான் பற்றாக்குறை வருகிறது. கடவுள் இவ்வளவு அழகாக செய்த கடவுள் அதற்கான வளங்களை எல்லாம் படைத்தார். ஆனால் மனிதன் பேராசையின் காரணமாக, சுரண்டியதன் காரணமாக ஒரு சிலருக்கு கிடைக்காமலே போய்விட்டது, ஒரு சிலருக்கு இல்லாமலே போய்விட்டது. பாருங்க, திருத்தந்தை சிப்ரியார் அவர் அழகாக சொன்ன அந்த ஃப்ரிட்ஜ் எதை பற்றி சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது இப்போ நம்ம கொஞ்சம் உணவு மீதி வருகிறது. உணவு மீதி வந்து என்ன செய்யணும், நேரம் எடுத்து வைப்பீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருவீங்க. இப்போ சாம்பார் மீதி வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் போகுது. இப்போ நேரம் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ட்ராவல் பண்ணி பாருங்க, என்னெல்லாம் கிடக்கு. ஒரு 2 மாதம் முன்னாடி உள்ள வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு உள்ள சேவ் பண்ணி வச்சேன். அவர் என்ன சொல்கிறார், இந்த எனக்கு தேவைக்கு அதிகமான அந்த உணவு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் மற்ற தேவையில் இருக்கிறதுதான் அந்த உணவு. இப்போ மனித சமுதாயம் தங்களுக்கு சேர்த்து வச்சு அந்த தேவையில் இருப்பவன் நிறைவாக இட முடியாமல் போகிறது. முன்னாடி எப்படி கிடையாது, நம்ம மீதி வைக்க முடியாது, மீதி வைக்கினா பக்கத்தில் ஒரு ஆள் தான் போகும். எனக்கு தேவைக்கு போக மற்றது அடுத்தவருக்கு தான். அந்த ஒரு நிலை கண்டிப்பாக இருந்துன்னு சொன்னால் நாம் அடுத்தவரை பற்றி நினைவு போகிறது. நாம் இந்த மனிதர்களை இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இயற்கையை நேசிக்காமல் காரணமாக மழை இல்லாமல் தத்தளிக்கிறோம். பலவிதமான இடத்தில் அவங்க இடங்களை நம்ம எடுத்ததன் காரணமாக நமக்கு பெய்ய வேண்டிய மழை பெறுவதில்லை. நிறைவான இயற்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதையெல்லாம் ஏற்படுகின்றன.
அப்போ அந்த இயற்கையை பேணுவதற்காக நாம் மனம் வளர்க்க வேண்டும். பொது இடங்களிலே எப்படி நடக்க வேண்டும் என்பது தெரியணும். எச்சில் துப்பதாக இருக்கலாம், குப்பைகளை கொட்டுவதாக இருக்கலாம், பக்கத்தை விட்டு பிரச்சனைக்கு அங்கே குப்பையை போட்டு அப்படியே பழிவாங்க அப்படின்னு சொல்லி பழிவாங்கலாம். அந்த எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. இயற்கையை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும், அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு நம்ம சிறப்பாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கிற போது அந்த நிலம் என்பது பாதுகாக்கப்படுகிறது. நிலத்தை பாதுகாக்கிற பொறுப்பு, இந்த உலகத்தை பாதுகாக்கிற பொறுப்பு ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் சிறப்பாக செய்து இந்த இயற்கை என்னும் ஆட்சியடை செய்யும். இயற்கை ஒன்று, குழந்தை தெய்வம் ஒன்று என்று சொல்வார்கள். அதே போல இயற்கையும் கடவுள் ஒன்று. இயற்கையில் உறைந்திடும் இறைவன் என்று நாம் பாடல் பாடுகிறோம். இயற்கை இறைவனாக இருக்கிறார். இந்த இயற்கை நமக்கு கடவுளாக இருக்கிறது. அதை நாம் கடவுள் போல பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அந்த செயல் அதில் முக்கியமாக வாழ்க்கை கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கும்போது பொங்கல் பொங்குகிறது. பொங்கல் பொங்குறது இங்கு உள்ள பொருட்கள் எல்லாம் இனிப்பாக சுவையாக இருக்கிறது. ஒரு இனிப்பு சுவையை நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். கொஞ்சம் கழிச்சு பொங்கல் சாப்பிட போகிறோம். அப்போ இவையெல்லாம் ஒரு இனிப்பை தரும். நம்மளும் இனிப்பு மிக்க மனிதர்களாக கண்டிப்பாக மாற வேண்டும். நீங்கள் எப்படி கசப்பை எப்போது பெறுகிறீர்கள்? நம்முடைய நடத்தின் காரணமாக தான் கசப்பு பெறுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல மனிதர்களை சந்தித்தார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவரால் பேச முடியல. எல்லாரும் ஒரே மாதிரி பேசினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேச முடியல. ஒரு சிலர் கசப்பை கொடுத்தார்கள். அவங்களை எப்படி சொன்னார்கள்? கிரீன் மாமி குட்டிகளே, எல்லையடிக்கப்பட்ட நல்லர்களே, குருட்டு விளையாட்டுகளே, ஐயோ உங்களுக்கு இடமெல்லாம் மிக சிறப்பாக சாடுகிறார். நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறதோ அதற்கு போல நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கிறது, கசப்பாகவும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொங்குதல் வருகிறது. எப்போது நாம் நல்ல திறமையோடு நல்ல ஆற்றலோடு வாழ்வில் செய்ய எப்படியா இருக்கு வாழ்வு. இல்லைன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். நிறைய இடங்கள் பார்த்து பொங்கல் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, வர ஒரு அரை மணி நேரமாக ஒரே காலம் நினைச்சிருப்பாங்க, ஒன்றும் வராது. வாழ்க்கையில் நாம் நம்மையே தயாரித்து மிக சிறப்பாக வளர்ச்சிக்குரிய காரியங்களை செய்தால் முன்னேற்றம் பொங்குகிறது, அமைதி பொங்குகிறது, சமாதானம் பொங்குகிறது, எல்லாமே பொங்கல் என்று மிக சிறப்பாக வாழ்க்கை கசப்பாக இருக்கு என்று சொன்னால் நான் கசப்பான வாழ்க்கை நடத்துகிறேன், கசப்பான முறையில் என்னுடைய நடத்த இருக்கிற பல நிலைகள் பார்க்கிறது. மனிதர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு அவர்கள் தங்கள் வாழ்க்கை பெறுகிறார்கள். இயேசுவோடு பரிசேயர்கள் சரிசை வந்தார்கள். அவர்கள் கசப்பான வார்த்தைகளை கொண்டாடினார்கள். கசப்பான வாழ்க்கை எளிய மக்கள் அவர்கள் பணம் படைத்தவர்களோ செல்வர்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கடுமையான சினத்துக்கு உள்ளானார்கள். அவர் வார்த்தை சொன்னார், செல்வர்கள் இறையாட்சி உட்படுவது மிக கடினம். என்றால் பணம் வந்ததன் காரணமாக அவர்களுக்கு அந்த கசப்பை கொட்டுகிற உணர்வு வருகிறது, வெறுப்பை கொட்டுகிற உணர்வு வருகிறது. ஆனால் எளிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்போதும் இனிப்பு நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆகவே கடவுள் அந்த மக்களை தேடி வந்து அவர்களுக்கு இனிப்பாக இருந்தால் அவர்களும் வாழ்க்கை இனிப்பாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கை என்பது கையில் வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் பொங்கல் வரணும். இதற்கான ஏற்பாடு நாம் செய்கிற போது கண்டிப்பாக இந்த பொங்கல் திருநாள் அர்த்தம் பெறுகிறது, ஆழம் பெறுகிறது. இதில் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். எல்லா நாளும் திருவிழா வருகிறது. எல்லா நாளும் திருவிழா யாருக்கு? எல்லா நாளும் வாழ்வை இனிப்பாக வைக்கிறவர்கள். பொங்கல் திருநாளும் வாழ்வை கசப்பாக்கிறவர்களுக்கு அது திருவிழாவாக தெரியாது, அது மிகப்பெரிய மாற்றமாக தெரியாது. ஆனால் பொங்கல் திருநாள் தொடர்ந்து திருவிழா கொண்டாடணும்னு சொன்னால் இந்த இனிப்பு நிறைந்த வாழ்க்கை நடக்கிற போது கண்டிப்பாக அதற்கு எந்த விதத்தில் என்னுடைய வாழ்வு இருக்கிறது, என்னுடைய வாழ்வை எப்படி மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் சிந்திக்கிற போது மிக சிறப்பாக அருமையாக வாழ்க்கை இருக்கிறது. நமக்குள்ளே கஷ்டத்து நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வாழ்க்கையில் பல்வேறு விதமான சூழ்நிலை கூட கசப்பாக போய் கொண்டிருக்கலாம். நடப்பது எல்லாமே கசப்பாக இருக்கிறது, நடக்கிற நிகழ்வு எல்லாமே வெறுப்பாக இருக்கிறது நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டோர் பத்தியிலே ஆண்டோர் பார்த்து உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிற போது அவர் கசப்பை இனிப்பாக மாற்றுகிறார். கசப்பான வாழ்க்கை இருக்கலாம், பிடிக்காத வாழ்க்கையாக இருக்கலாம். எனக்கு என் வாழ்க்கை இப்படி கசப்பாக போயிட்டே இப்படி வெறுப்பாக போயிட்டே நீங்கள் நினைக்கலாம். அப்படி வெறுப்பாக கசப்பாக வாழ்க்கையெல்லாம் கடவுளுக்கு
உங்கள் துயரம் உங்கள் துயரம் சந்தோஷமாக மாறும். அவர் கண்ணீரை எப்படி மாத்தினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராட்சரசமா மாற்றுவார். உங்களுடைய கசப்பான வாழ்க்கை அப்படி இனிப்பான வாழ்க்கையை மாற்றுவார். ஆகவே கடவுள் மாற்றுவார், இன்றைக்கு மாற்றுவார். தொடர்ந்து ஒரு நாட்களில் இந்த வாழ்க்கையில் இனிப்பாக மாறுங்கன்னு சொன்னார். என் வாழ்க்கையில கசப்பு காரணம் என்ன, வெறுப்புக்கு காரணம் என்ன என்பதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிறப்பாக. படைக்கப்பட்ட கடவுளால் சாதாரண படைப்பால் படைக்கப்பட்ட இந்த இயற்கையை இது கருவாக இருக்கலாம், கடவுள் படைத்த மொத்த பொருட்களாம் இனிப்பாக இருக்கிற போது மிக சிறப்பாக படைத்த நாம் ஏன் இனிப்பாக மாறக்கூடாது? நாம் ஏன் இறைவன் கொடுக்கிற தித்திப்பாக மாறக்கூடாது? தித்திப்பாக மாறலாம், இனிப்பாக மாறலாம், பிறருக்கு சுவையுள்ள உள்ளதாக மாறலாம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்வை பரிசோதி பார்க்கிற போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே என் வாழ்வில் இனிப்பும் கசப்பும் வருவது இல்லாமல் எதிர்பார்க்கலாம். என்னுடைய பேச்சாக இருக்கலாம், என்னுடைய நடத்தையாக இருக்கலாம், அது வெளியில் இருக்கலாம், வெளிப்பட்டவர்கள் இருக்கலாம். எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றவாறு வாழ வேண்டும். ஆனால் உங்களுடைய இந்த பொங்கல் நாளை உங்கள் பொங்குவது போல நமக்குள்ளே அமைதி பொங்கட்டும், நிம்மதி பொங்கட்டும், ஆற்றல் பொங்கட்டும், ஆசீர்வாதம் பொங்கட்டும், கடவுளே அனைத்து அன்புகளும் பொங்கட்டும். அதற்கு ஏற்றவாறு நாம் நம்மை சிறப்பாக தயாரிப்போம். அதற்கேற்ற அன்புகளை இந்த திருப்பத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆமென். எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பார்த்து எடுத்து வைக்கிற நேரம் நாம் கரங்களை வைத்து இறைவா எங்கள் வாழ்விலே நீர் வாரும் என்று சொல்லி மன்றாடுவோம், நீர் தாரும் என்று சொல்லி நாம் மன்றாடி பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் தாவின் திருவருளை கேட்பதை காரணமே செய்யா, நாங்கள் கேட்பதை காரணமே செய்யா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை காரணமே செய்யா, நாங்கள் கேட்பதை காரணமே செய்யா. என்னை படைத்தாலும் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பஞ்சம், பசி, கடன், நோய் போன்ற எல்லா தீமைகளில் இருந்தும் விடுதலை பெற்று நிறைவோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர் ஏழை எளிய விவசாய மக்கள் வாழ்வு வளம் பெற விவசாய தொழில் சிறக்க சட்ட திட்டங்கள் இயற்றி செயல்படுத்தும் மனத்திடனை அவர்களுக்கு அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இயற்கை சீற்றம், பொய்த்தல், பருவமழை, விவசாய இடுபொருட்களின் விலையேற்றம் போன்ற தீய சக்திகளின் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் விவசாயிகளின் வாழ்வு உமது
தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பொங்கல் விழா வழிபாட்டில் கலந்து கொள்ளும் நாங்கள் அனைவரும் விவசாய மக்களையும் அவர்களின் உழைப்பையும் மதித்து உணவுப் பொருட்களை பதுக்காமல் நல்மனதோடு அவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழும் தாராள மனதை எங்களுக்கு தருமாறு இறைவா உண்மை மன்றாடுகிறோம். கடவுள் நோக்கி கரங்கள் தங்களை கொள்வோம். கடவுளை இவ்வளவு காலமாக காத்ததற்காக நன்றி செலுத்துவோம். நம்மால் அல்ல. யோவான் நற்செய்தி 15:5 என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். கடவுள் தான் செய்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நம் அருகிலிருந்து நண்பர்கள் நம்மை தாங்கியிருக்கிறார்களே, தேற்றிருக்கிறார்களே, நம்மை தூக்கி விட்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உழைத்து ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். இயற்கை எவ்வளவு பாதகம் செய்திருக்கிறோம், இயற்கைக்கு எவ்வளவு தீங்கு செலுத்திருக்கிறோம், இருந்தாலும் அது நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய கசப்பான வாழ்வெல்லாம் இனிப்பாக மாற ஆண்டவருக்கு ஒப்படைப்போம். உங்கள் வாழ்க்கையில் பல விதமான கசப்பணிகள் நடந்து கொண்டிருக்கலாம். என்னடா வாழ்க்கையை வெறுத்து கொண்டிருக்கலாம். இனிப்பாக மாற, சுவையாக மாற, தித்திப்பாக மாற அவர் கரத்தில் ஒப்படைக்க. அவர் மாற்றுகிற கடவுள், மாற்றிக் கொடுக்கிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொடுவார். ஆகவே சிறப்பான பணிவோடு ஆண்டவர் பாதத்தில் நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க. இனிப்பான வாழ்க்கைக்காக மாற்றாடுங்க. பேரிரக்கம் தருவா. இந்த பொங்கல் திருநாளிலே இனிப்பான செய்தி தந்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை பொங்கும் என்று சொல்லி எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தந்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாமே உங்களுடைய அருள், எல்லாமே உங்களுடைய தயவு, எல்லாமே உங்களுடைய கிருபை, எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் தொடங்கியிருக்கிற இந்த புது ஆனந்தம் வருமானெல்லாம் அடிக்கடி நிகழ்வாக எங்களுக்குள் மாறுவதாக. எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு பாதத்தில் இருக்கலாம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். Amen.
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்ற நாமடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியரும் நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலங்களால் வளம் பெற செய்தீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மிக்குரிய செயலுமா. ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் எத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாகளாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மையிடையாவது புகழ்ந்தேந்தவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேந்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூன்று. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உடற்கணித்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவிருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காக பலருக்காக சொந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவோடு வாழ்வுதல் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கள் ஊழியம் புரிய தந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவோடு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறது. மேலும் உயிர்கள் எதிரோட்டுடன் கோயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்தோடு நினைவோடு உமது திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் எங்கள் பாதுகாவலுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசை தூய லூர்தன் அவருடைய கணவரான அந்த யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தோர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைமாடில் பங்கோடு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாம் எழுதி நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதி ஒற்றுமையும் வெளித்தரும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோட என்றும் இருப்பதாக. சிறப்பானதிலே நாம் பங்கெடுத்த நாளை கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சி பொங்கியிருக்கிறது, ஆனந்தம் பொங்கியிருக்கிறது. யாருக்கெல்லாம் சந்தோஷம், சமாதானம், அமைதி பொங்கியிருக்கோ யாருக்கலாம் எல்லாம் பாதி தான் கிடைச்சிருக்கு. நம்பிக்கை இல்லாத ஆட்கள்லாம் நிறைய கிடைக்கும். நிறைய கடவுள் தந்திருக்கிறார். அந்த அமைதியை, சந்தோஷத்தை பக்கத்தில் ஆகிட்ட உங்கள் முகத்தில் உங்கள் வாழ்க்கையில் பொங்கியிருக்க அந்த அமைதியை அப்படியே நிறைவாக கொடுங்க. அறகுறையாக கொடுக்காது, நிறைய கொடுங்க. இலவசமாக பெற்றிருக்கேன், அதில் நிறைவாக கொடுத்து சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் அறிவித்து மகிழ்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். நமக்குள்ளே இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் பொருளாதாரம் போவதற்காக சிறப்பாக ஜெபிக்க போவோம். எல்லாம் கரம் வைத்து உங்களுக்கு தேவையான பொருளாதாரம், குடும்பத்தில் இவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன, அந்த பொருளாதாரம் பொங்கும்படியாக இந்த விசேஷமாக இந்த ஒரு வருடத்திற்காக ஜெபிக்க போவோம். கடன் பிரச்சனை இருக்கலாம், மங்களகரமான காரியங்களுக்கு பணம் தேவைப்படலாம், பொருளாதாரம் தேவைப்படலாம், செல்வம் தேவைப்படலாம். ஆண்டவரே, இந்த வருஷம் குடும்பத்தில் பொங்குபடி செய்யும், நிறைவேறபடி செய்யும். உண்மையே நம்பியிருக்கு. தேவையான பொருளாதாரத்தை எங்கள் குடும்பத்தில் பொங்குபடி செய்யும். கடன் பிரச்சனை தீர்த்து போடும். எங்களுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் வாங்குவதற்கு ஆசீர்வாதம் தாங்க, வீடு கட்டுவதற்கான ஆசீர்வாதம் தாங்க, மங்களகரமான காரியம் நடத்துவதற்கான பொருளாதாரத்தை தாங்க, பொருளாதாரம் பொங்குபடியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் இந்த பொங்கல் விழாவில் பொங்குபடியாக ஆண்டவரத்தில் கேட்க நம் வாழ்க்கையை பொங்கல் செய்கிற இந்த பெரிய விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம். பக்கம் 52.
படைப்பின் வளமை மக்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்த இறைவா உமக்கு நன்றி. அந்த உன்னதருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். நன்மைகளுக்கு உண்டாகிய இறைவா எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வில் நிறைந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருள்வளத்தையும் தந்த இறைவா உமக்கு நன்றி. அந்த உன்னதருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். அந்த உன்னதருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். பொருளை பொங்கலுக்கு நான் வாழ்த்துக்களை அமைப்புக்கான வாழ்த்துக்களை கைதட்டி நாம் சிறப்பாக சமமாக அன்புக்குள் இந்த இனிய நாளில் நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இறைவனுடைய அருளால் மிக சிறப்பான வீட்டிலே நல்ல சுகத்தோடு நீடிய ஆயுளோடு நிறைந்த ஞானத்தோடு நிம்மதியோடு ஆற்றலோடு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை கொண்டாட நம்முடைய அன்பு அழைச்சியோடு சார்பாக அவருக்கு அந்த பேரில் அன்போடு வாழ்த்துகிறேன். மன மகிழ்ச்சியோடு இறைவனை ஆசிர்வதிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஜெபங்களை உங்கள் பார்த்து வருகிறேன். அன்புக்குள்ள மிக சிறப்பாக இந்த பொங்கல் திருநாள் திருப்பணி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கு நாம் அனைவரை சேர்த்து ஒத்துழைப்பு உறுதுணையாக இருக்கிறோம். நாங்கள் மிக குறிப்பாக
இந்த நாள் திருக்குடும்ப சபையுடைய கருத்தில் ஒப்படைக்கப்படுவது. திருக்குடும்ப சபையினர் மிக சிறப்பான எல்லா ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே செய்து நான் கேட்கும்போது எல்லாமே தயார் என்று தான் எனக்கு வாங்க சொன்னாங்க. இனிதான் தயார் பண்ண அப்படி சொல்லலை, எல்லாமே தயார் சொன்னாங்க. எல்லாத்தையும் தயார் செய்திருக்காங்க, மிக அருமையாக தயார் செய்திருக்காங்க. இதுதான் ஒரு வேலை ஒரு நீச்சம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம். மிக சிறப்பான குழுவில் வந்து நம்முடைய திருக்குடும்ப சபையில் பல்விதமான காரியங்கள் செய்திருக்கிறார்கள். இருப்பதாக இருக்கலாம், போல விடுவதாக இருக்கலாம். இந்த ஆண்டு நான் கண்களித்து பார்த்தபோது மகிழ்ச்சி மாளிகையில் ஒரு கோலை இருந்துச்சு. நல்ல தாமரப்பூ நிறைய கோலெல்லாம் போட்டிருக்காங்க. கண்பிடிச்சு பார்த்தேன், மகிழ்ச்சி மாளிகையில் ஒரு கோலை மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் முன்னேற்றமான காரியங்கள் செயல்படுத்த வேண்டும். அதான் ஆக்டிவாக இருக்குது. உயிரோடு இருக்க பெருசு இல்லை, உயிரோட்டமாக இருக்கும், அதான் வாழ்க்கை. அப்போ அதை சிறப்பாக திருக்குடும்ப சபையில் செஞ்சிருக்கிறார்கள். ஆகவே அவளுக்கு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்க்கையில் சிறப்பாக அன்புகளே, ஆலை நிர்வாகிகள் நமக்கு எப்போது தோல் கொடுக்கிறது, தோழர்கள் மிக சிறப்பான வேலை செய்திருக்கிறார். நமக்கான பொருட்களாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், அழைக்கிற போது ஆலை தேவையான அனைத்து மிக சிறப்பாக ஒவ்வொன்றாக செய்து கொடுக்கிறார். எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த திருவிழாவிலே ஆலை நிர்வாகம் சார்பாக தோல் கொடுக்கும் தோழர் சார்பாக இதை செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். எல்லாவற்றையும் அவர்களே கொண்டு செய்து கொடுக்கிறார்கள். நாம் எதையும் நினைவுபடுத்த வேண்டியதில்லை, அவர்களே நினைவைத்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிறார்கள். ஆலை நிர்வாகிகள் தோழர் கைதடி நம்முடைய பாராட்டுகளை வாழ்க்கையில் சிறப்பாக அன்புகளின் மறைக்கல்வி குழந்தைகள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்தது என்பது மகிழ்ச்சிக்கிறேன். இன்றைக்கு வேஸ்டிலாம் பிள்ளைகள் ரொம்ப சிறப்பான ஆடைகள் இதெல்லாம் அனுப்பிக்கிறார்கள். அவங்க வந்தாலே ஒரு அழகு தான். பிள்ளைங்க வந்தாலும் சின்ன பிள்ளைங்க வந்தாலே ஒரு அழகு பார்ப்போம். நம்ம பிள்ளைகள் திறமைக்கு பஞ்சமே கிடையாது. மிக சிறப்பானவர்கள் அவங்க ஆரோக்கியத்தை அஞ்சலி எடுத்து வாசித்தது எல்லாமே சிறப்பாக மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். முன்கூட்டியே எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு அழகாக செய்திருக்கிறாங்க. திருப்பணி முடிந்த பிறகு கூட அந்த இடத்துல மிதமான வெப்பம் இருக்கிறது, உடல் ஏற்ற வெப்பம் இருக்கிறது. அதில் ஒரு டான்ஸ் கூட போட ரெடியாக இருக்கிறார். அவங்க எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து நம்முடைய மறைக்கல்வி குழந்தைகள் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மிக சிறப்பானவர்களே இந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு தெரியுது. நல்ல வித்தியாசமாக கிரியேட்டிவிட்டி என்பது இளங்குளத்திலே ஓடுவது. கிரியேட்டிவிட்டி தொடரோடு செய்வது, புதிய ஆற்றலோடு செய்வது என்பது இளங்குளத்துக்கு புதியதல்ல. ஆகவே ஒவ்வொரு திருவிழாக்களும் மிக சிறப்பாக புதிய ஆற்றலோடு செயல்படுகிறார்கள். புதுவிதமான விதத்திலே பிள்ளைகளை உருவாக்குவதில் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மேற்கோடு செய்யப்படுகிறார்கள். ஆக பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்கள் கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்க்கைகளை சிறப்பாக அன்புள்ள இந்த வாரத்தில் நிகழ்வு நமக்கு தெரியும். ஜனவரி 15ஆம் தேதி நாளை நாம் மொத்த கால நிலைக்கு திருப்பதி செல்கிறோம். காலையில் திருப்பதி வழக்கு நடைபெறும். காலை 9 மணிக்கு வாகனம் வருகிறது. ஆகவே மிக சிறப்பாக எல்லோரும் தயார் நிலையில் ஒரு கேட்டுக்கொள்வேன். நாம் சேர்ந்து போகிற போது நல்லது. இந்த காலத்திலே பலர் மற்றவரோடு சேர்ந்து வருவதில்லை, உறவை எல்லாம் குட்டிக்கிறார்கள். இப்படி திருப்பதி போகிறது தான் நாம் பலவற்றை கற்றுக்கொள்கிறோம். எங்கள் வீட்டில் தனியாக வாகனம் இருக்குது, எங்கள் வீட்டில் கார் இருக்குது, தனியாக வந்துடுவோம். அதில் எந்த குட்டியுமே கிடையாது. மக்களோடு சேர்ந்து போய் அதில் வருகிற சண்டை, அதில் வர ஒரு படிப்பினை இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் தெரியணும், பிள்ளைங்களுக்கும் தெரியும், சின்ன பிள்ளைங்களும் தெரியணும். அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த ஒரு கூட்டத்தில் போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரியும். சண்டை வரும், அப்புறம் சண்டையை எப்படி சமாளிக்கணும் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாத காரணமாக கல்யாணம் முடிச்சுட்டீங்க, கல்யாணம் முடிச்சு நாங்கள் சண்டை வந்தோடனே ஒரே அழகாக எனக்கு பழக்கம் இல்லை. இல்லை பிராய்லர் கோழி மாதிரி வளர்ந்துச்சு. பிராய்லர் கோழி வெயில் பட்டோடனே அப்படியே மயங்கணும். அப்படி வளர்ந்தது காரணமாக அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கதை முடிஞ்சு. அதெல்லாம் அந்த திருப்பயணம் இதே மாதிரி சேர்ந்து வர காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன செய்ய எங்களுக்கு தனியாக வாங்கணும், எங்களுக்கு ஆண்களுக்கு தனியாக கொண்டு போறீங்க. அது விறகு தனிக்காட்டில் கிடையாது, விறகு தனிக்காட்டில் கிடையாது, எங்கேயோ தண்ணி இல்லாத காட்டில் கிடையாது. அப்படி தான் வாழ்க்கை போயிடுது. அதனால் சின்ன பிள்ளைங்க பெரியவங்களும் இந்த இதே மாதிரி ஆன்மீக காரியங்கள் இந்த மாதிரி சேர்ந்து போகல அட்ஜஸ்ட் பண்ண சீட்டுக்கு சண்டை வரணும். அங்கே ஒரு பெரியவங்க வராங்க, நம்ம எச்சு நிற்கணும், அப்படி ஒரு உணர்வு வரணும். அவங்க சீட்டை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, ஒரு பெரியவங்க வராங்க, நம்ம எழுதி நிற்கணும். ஒரு வயதானவங்க அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இந்த உணர்வெல்லாம் வரணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. கடைசியில் உங்களுக்கு அதோ பெரிய வாழ்க்கை இருக்குது. அப்படி இல்லை, இந்த ஒரு உணர்வோடு மாடியெல்லாம் கற்றுக்கொள்ளணும். எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு பந்தியில் உட்காரணும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லா காரியங்களும் செய்கிற போது ரொம்ப சிறப்பாக
அப்போ அதெல்லாம் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க நீங்கள் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். அதான் சிக்கலாகி போச்சு, அது பெரிய சிக்கல். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொண்டாதான் நல்லா இருக்கும். அதுதான் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கிடைக்குது. இதே மாதிரி மறைக்கல் வரதா இருக்கலாம். மறைக்கல் வரும்போது கூட அந்த பிள்ளைகள் ஒரு இடத்துல உட்கார்றது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண. அவன் திட்டுறாமான்னு வரலாம், அவன் திட்டுறாமா, அவன் அடிக்கிறாமான்னு வரான். திட்டுனா அடித்தாதான் கொண்டு போக முடியும். கடைசியில் அங்கே இருக்க முடியாது. திட்டணும், அடிக்கணும், பிரச்சனை வரணும், இதுதான் வாழ்க்கை. அதான் பிள்ளைகள் பிறகு சமாளிக்கலாம். அந்த இடத்துல எப்படி இருக்கணும், ஒன்றுமே தெரியாது, வாயில போய் எப்படி ஆகிடும் அதிகமாக. அப்போ எப்படி வாழ்க்கை என்பது ஒரு நம்ம இதை வருங்காலத்தில் மனசில் வச்சு ஒரு பொது காரியங்கள் வருகிற போது அப்படி அடிக்கடி பிள்ளைக்கு பயிற்சி ஒருவேளை உங்களுக்கு என் பிள்ளைய பூப்படாத கனியை அமர்த்து நினைப்பீங்க. பூ வாடி போயிடும். பூப்படாத கனியாக இருக்கக்கூடாது. நல்ல சிறப்பாக வாழ்க்கையில் வெயில் படணும், குளிர் படணும், தண்ணி படணும், வெப்பம் படணும். எல்லாம் என்னது அக்னி வெயில போட்டு தண்ணி ஊற்றுறாங்க, அந்த இல்லை. இதே மாதிரி அனுபவங்கள்லாம் வரும். இதே மாதிரி அனுபவங்கள்லாம் பிள்ளைக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கு ஏற்றவாறு பெற்றோர் உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 15 புத்தகங்களுடைய திருப்பயணம். 16, 17 நம்முடைய இணை பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழா திருமணம் நடைபெறுகிறது. 16ஆம் தேதி காலையில் அள்ளித்தல் மதிய ஆரோக்கிய நிலையத்தில் திருப்பலி, மாலையிலே புனித அந்தோனியார் கட்டிலே மாலை ஆறாம் நடைபெறுகிறது. காலை 17 காலை திருவிழா திருமணம் நடைபெறுகிறது. ஆகவே நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் தாராளமாக நன்கொடை கொடுத்து திருவிழாவுக்கு தேவையான உதவிகள் செய்து நன்கோடு கேட்டுக்கொள்கிறேன். அது பிறகு 18ஆம் தேதி சனிக்கிழமை நாம் மன்னார்புரம் செல்கிறோம். நம்முடைய பெரும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி, நம்முடைய மேற்பணியும் மன்னார்புறம் மேற்பணியும் திறப்புல நடைபெறுகிறது. நம்ம தான் ரொம்ப அதிகமாக உரிமை இருக்குது, நமக்கு தான் அதிக கடமை இருக்குது. உரிமை ரொம்ப இருக்குது, கடமை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு செய்வதற்கு அதனுடைய உரிமை கடமை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கும் நம்ம உங்கள் வாய்ப்புக்கு எல்லாருமே வாகனத்தில் வந்து 1000 கணக்கில் திருப்பலி, திருப்பலி மதிய உணவு எல்லாமே இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கு நான் என்னோடு கேட்டுக்கிறேன். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெரியும் நம்முடைய துணைப்பொருள் ஆர்சி கல்லூரியில் மாலை 6 20ஆம் தேதி அந்த திருவிழா நடைபெறுகிறது. பங்கெடுக்கும் என்னோடு கேட்டுக்கிறேன். இன்று மாலை 4ஆம் திருவிழா நடைபெறுகிறது. 4ஆம் திருவிழா நடைபெறுகிறது. திருவிழா முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற எல்லாம் வயசான ஆட்கள் அவங்களுக்கு எல்லாம் பொங்கல் வேன் போட்டு வச்சுருக்கோம். பானை உடைத்தல் இதே மாதிரி வேன் போட்டு நைட்டு இரவு 8 மணிக்கு பூசை முடிஞ்ச பிறகு வச்சிருக்கோம். ஆகவே நீங்கள் முடிஞ்சால் வந்து கலந்துக்கும் உங்களை என்னோடு கேட்டுக்கிறீங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை திருமுன் கொண்டவன் நலம் தரும் இம்மறைநீரில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைமுறை ஆற்றலாம் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியா நம்முடைய ஆசையை மதிப்பாராக. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி